Hello friends, welcome to Job Seekers Junction. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினி இன்ஜினியரிங் போஸ்ட். கிட்டத்தட்ட 517 வேகன்சிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கான ஒரு ரிமைண்டர் வீடியோ தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் நாளைக்கு தான், அதாவது 18th March தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இதுக்கு என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ சேலரி இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கான ட்ரெயினி ரெக்ரூட்மெண்ட் தான் இது. ஓகேங்களா, ட்ரெயினி இன்ஜினியரிங் ரெக்ரூட்மெண்ட். இது வந்து ஒரு டெம்பரரி போஸ்ட் தான், டெம்பரரி பேசிஸில் தான் வந்து உங்களை எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெர்மனன்ட் பண்ணுறதும் பண்ணாலும் ஸோ அவங்களுடைய விருப்பம். ஓகேங்களா. ஸோ ஜோன் வைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் இருக்குன்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, சவுத், சதர்ன். ஸோ இத்தனை ரீஜனில் வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சதர்ன் ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டேட்டை வந்து கனெக்ட் பண்ணுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு. கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டேட் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் மட்டும் 131 வேகன்சி. டோட்டலாக இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 517 வேகன்சிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் சதர்ன் ரீஜனுக்கு மட்டும் 131 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ், அதாவது யூஆருக்கு 210, ஓபிசிக்கு 139, இடபிள்யூஎஸ்க்கு 52, எஸ்சிக்கு 77, எஸ்டிக்கு 39 வேகன்சிஸ் டோட்டலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ரீஜனில் அப்ளை பண்ண போறீங்க, எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ண போறீங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 இயர், அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேண்டிடேட், நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிகிரி முடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோ, அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ். நீங்கள் 28 இயர்ஸ் 28 வயசுக்கு உட்பட்டவராக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதுவே நீங்கள் எம்இ எம்டெக்காக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ள தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து மேபி இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர், நீங்கள் எந்த ரீஜன் போஸ்ட் போடுறீங்களோ அந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு வில்லிங் இருக்கணும். அது போக வில்லிங் டு ட்ராவல் அக்ராஸ் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறது, வேறு எந்த ஸ்டேட்டில் போட்டாலும் நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் எம்இ எம்டெக் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். ஸோ அதுலேயும் இன்ஜினியரிங் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக், இசிஇ டிபார்ட்மெண்ட்டு, டெலிகம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, இது எல்லாமே நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் வந்து 55% அண்ட் அபோவ் உங்களுடைய மார்க் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். ஃபார் ஜென்ரல் கேட்டகிரிக்கு, ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய செமஸ்டர் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 55% அண்ட் அபோவ்ல இருக்கணும் மார்க். அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டில் வர்றீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பாஸ் ஆயிருந்தால் போதும். அதாவது வித்தவுட் அரியரில் நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணி வச்சிருந்தாலே போதும், நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் இது மேலே பார்த்தோம், இருந்தாலும் சொல்கிறேன். பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் 28 வயசு. அதுவே நீங்கள் எம்இ எம்டெக் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த 28 இயர்ஸ் 30 இயர்ஸுங்கிறது ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான், ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு தான். நீங்கள் அதர் கேட்டகிரியில் வர்றீங்க, அதாவது இது பாருங்க, ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு மட்டும்தான் இந்த அப்பர் ஏஜ் லிமிட். நீங்கள் ஓபிசியில் நான் கிரீமி லேயரில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு +3 இயர்ஸ் ஆட் ஆன் ஆகும். இப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, பிஇ பிடெக் கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா +3 இயர்ஸ்னா 31 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுவே எம்இ எம்டெக்கில் அப்ளை பண்ணுறீங்கன்னா 33 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுவே எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டெம்பரரி பேசிஸ் ஜாப் தான். ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து அக்கார்டிங் டு யுவர் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து, உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுடைய டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, டென்யூர் அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனையும் சேர்த்து மொத்தம் 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இந்த 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து 30,000 பெர் மந்த் வந்துடும். மொதல் ஒரு வருஷத்துக்கு 1 இயர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு 30,000 ரூபா வந்துடும்.
அடுத்து செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி. அதுவே தேர்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல உங்களுக்கு 40,000 ரூபாய் சேலரி கொடுத்துருவாங்க மாசம் மாசம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான சேலரி பேக்கேஜ். இப்போதைக்கு எனக்கு எந்த ஜாபும் இல்லை, நான் ஏதாவது போய் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேலே என்ன சொன்னாங்கன்னா 0 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் கீழே வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ட்ரைனி இன்ஜினியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஐடி சப்போர்ட். இதுக்கு முன்னாடி நீங்க ஐடி சப்போர்ட், அதாவது என்ன மாதிரி ஜாப் பார்த்தீங்கன்னா பிசி மெயின்டெனன்ஸ், அதாவது லேப்டாப் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், நெட்வொர்க் ஸ்விட்ச், அசோசியேட்டட் சாஃப்ட்வேர் ஹேண்ட்லிங், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ப்ரிஃபரபிள். அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களை டைரக்டா பாத்தீங்கன்னா சைட்ல உள்ள ஐடி இன்ஜினியராகவே உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த கொடுத்துருக்க இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்ளிகேஷன் தயவு செய்து அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ரீட், ஸ்பீக், ரைட். எதுலன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இங்கிலீஷ், இன்னொன்னு ஹிந்தி. அதுக்கப்புறம் உங்களை எந்த ரீஜன்ல போடுறாங்களோ அந்த ரீஜனல் லாங்குவேஜை நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே தெரியும், தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹிந்தி வந்து மஸ்ட், நீங்க அந்த ரீஜனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது போக இப்போ நீங்க சதர்ன் ஜோன்ல அப்ளை பண்றீங்கன்னா இந்த 6 ஸ்டேட்ல எங்க உங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்களோ ஸோ அந்த ரீஜன் லாங்குவேஜை நீங்க கொஞ்சம் கத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னும் உங்களுக்கு பெஸ்ட், அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ட்ரெயின் இன்ஜினியர். அதாவது உங்களுக்கான ரோல் என்ன, நீங்க உள்ள போய் என்ன வேலை பார்க்க போறீங்க அப்படின்றதையும் இங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிடிஎஃப் நான் பின் பண்ணி வைக்கிறேன். பிடிஎஃப் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக ஒரு ரீடப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. இது 2 மூலியமாக தான் உங்களை செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ அது எப்போ எங்க நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து வெனியூ இனிமே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போ மென்ஷன் பண்றாங்களோ அப்போ வந்து நீங்க அந்த ஸ்பாட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணி நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி மறுபடியும் நான் சொல்றேன், இதுக்கான லாஸ்ட் டேட்டு 18th மார்ச், அதாவது நாளைக்கு தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ இதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல கூகுள் ஃபார்ம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த கூகுள் ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்குது. மெயில் ஐடி ரொம்ப மஸ்ட், ஏன்னா மெயில் ஐடி தான் அவங்க இதனால அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. மெயில் ஐடி மறக்காம ரெடி பண்ணிக்கோங்க, அதையும் கரெக்டா அப்ளிகேஷன்ல கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இதை அப்லோட் பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் இல்லை, நீங்க சில டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th மார்க் ஷீட், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக தான் இது. ஸோ இதை வந்து நீங்க அப்ளிகேஷன் போடும்போது ஆன்லைன்ல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் மெட்ரிகுலேஷன் 10th உங்க எஜுகேஷனல் ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் யூஜி, பிஜி இது 2 முடிச்சிருக்கீங்க, எம்இ, எம்டெக், டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா ஸோ அதில் உள்ள அந்த சிஜிபிஏ மென்ஷன் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறந்துடாதீங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்கள் கேண்டிடேட்ஸை கேன்சல் பண்ணப்படும், அதாவது உங்கள் அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப மஸ்ட். அதுக்கப்புறம் செமஸ்டர் வைஸ் எல்லா மார்க் ஷீட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அல்லது ஃபைனல் கன்சால்டேட் மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். செமஸ்டர் வைஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு கன்சால்டேட் மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதவே தயவு செஞ்சு அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரீமி லேயரில் வர்றீங்க அப்படின்னா, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருக்கீங்க, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டையும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்க பிஜி ஏதாவது முடிச்சிருக்கீங்க, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டிகிரி முடிச்சு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டையும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று அதையும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது போக நீங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டார், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கீங்க ஏதாச்சும் வேற ஏதாவது ஆர்கனைசேஷன்ல அப்படின்னா ஸோ அதுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் எஸ்பிஐ ரெசிப்ட், நீங்க அப்ளிகேஷன் போடும்போது ஃபீ பே பண்றீங்க இல்லையா, ஸோ அந்த ஃபீக்கான ரெசிப்டையும் நீங்க இதோட சேர்த்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா பிளஸ் 18% ஜிஎஸ்டி, 150 18% 27, ஸோ 177 ருபீஸ் நீங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் ட்ரைனிங் இன்ஜினியர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி மட்டும்தான். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீ வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ தான், நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெமிட்டட் த்ரூ எஸ்பிஐல நீங்க பண்ணலாம். இந்த பேமெண்ட் எப்படி பண்ணலாம்னா எஸ்பிஐ மூலியமாவோ அல்லது யூபிஐ மூலியமாவோ நீங்க உங்க பேமெண்ட்டை நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சில ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும்
அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவுனா 2 லட்சம் ரூபாய்க்கு. அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கவரும் நீங்க எடுத்துருக்கணும் 5 லட்சம் ரூபாய்க்கு. இது வந்து எதுக்குன்னா அட் த டைம் ஆஃப் ஜாயினிங்ல நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்டையும் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்றாங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெமுனரேஷன் இண்டிகேட் என்ன சொல்லியிருக்காங்க, கன்சாலிடேட்டட் அமௌண்ட் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய் வந்து வருஷம் வருஷம் இந்த பிரீமியம் அமௌண்ட்டா அவங்களே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு தான் இந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கான இன்சூரன்ஸ் பிரீமியமும் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வந்து இதில் உள்ள இன்ஃபர்மேஷன். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ உங்களுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து வில்லிங் இருக்கீங்களோ, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியோ நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.